வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆரோவில் உள்ளே சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக ஆரோவில். நம்ம இதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரா அண்ட் ரியல் சூப்பரான வீடியோவாக இருக்கும். இதே மாதிரி வீடியோ போட தொடர்ந்து ஆதரவு கொடுத்துன்னு இருங்க. பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. Vani Fire Tamil. எல்லாம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஆரோவில் தான் சூப்பராக இருக்கு பாருங்க. இது ஆரோவில் இல்லை, புதுசாக கட்டுறாங்க. கட்ட சொல்ல எடுத்து போட்டாங்க. எல்லாம் யோகா பண்ணு, தியானம் பண்ணது எல்லாமே பார்த்தீங்களா? ஆரம்பிச்சு அதிகமாக பேசக்கூடாது, அதனால சைலண்டா பேசு. 6 ஆகும். ஹோட்டலா செம்மையா இருக்கு. சூப்பரா நடுவில் தண்ணி வச்சு பூ போட்டுருக்கோம். நல்லா இருக்கு. அதை பற்றி situated in a large open area called Multi-Million represents the divine consciousness. It is like the force, the central force of all of them, the cohesive force of all of them. The Multi-Million is located close to Atlantic Creek, which is the actual geographical center of the world. It's a divided and predefined growing presence, which was already there long before COVID. Close to the Mahatmandir and the Italian is the amphitheater in red sandstone. At its center rises a marble black earth in the shape of a lotus flower, containing a handful of soil from each of the 124 nations and 23 Indian states which participated in the inauguration ceremony. The foundations ஒரு வீடியோ கூட பார்த்துருக்கேன். சின்னவா இருக்கு. தியானம் பண்றேன், கரெக்டா கண்டுபிடிச்சேன். யோகா தியானம் இதெல்லாம் சைக்கிள்ல போனா ரைடு. சைக்கிள் அவ இருக்கலாம் சார், லட்சியாவா? நாலு பேர் வண்டி இருக்கு சொல்லுங்க. வண்டி இருக்கு.
ஏழு பஸ் பாஸ் வாங்கிட்டோம், பஸ்ஸுக்குள்ள ஏறியாச்சு. ஃப்ரீ பாஸ் தான், பஸ்ஸும் ஃப்ரீ தான். பார்த்தீங்களா, இப்போ நம்ம உள்ள போக போகிறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோவில் சூப்பர் சைலண்ட்டு நல்லா இருக்கு. காட்டுக்குள்ளே போகிறோம். அப்படிங்களா நேச்சுரல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன இங்கே காசுங்க இருக்கு. சைக்கிளில் போகிறவங்க சைக்கிளில் போகலாம், பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸுக்கு. காசு வாங்கி கிளம்பி ஆ இப்போ ஆறாவதுக்குள்ள போகிறோம். இங்கே தான் ஸ்டாப் ஆறாவதுக்குள்ளே போகிறதுக்கு இறக்கி விட்டுருவாங்க பஸ்லேருந்து. நம்ம வந்து இங்கே நடந்து போகணும். நடந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. பக்கத்தில் பார்த்தா சூப்பராக இருக்குது பாருங்கள். அது இது கரண்ட் சோலார் சிஸ்டம் நிறைய போட்டிருக்காங்க. சோலார் சிஸ்டம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் அது பாருங்க. இயற்கையான சூப்பராக எல்லா இடமும் சூப்பராக இருக்கும். புல்வெளியாக இருக்கும், பச்சை பசங்க. இந்த வெயிலே இப்படி சூப்பராக இருக்குது. இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த மரம் இருக்குது. ஆலமரம் சூப்பராக இருக்குது பாருங்க. அங்கங்கே விழுது தொங்கி அது அதே மரமாக வளர்ந்துச்சு பாருங்க. சூப்பராக நயல் கொடுக்குது, நல்லா இருக்குது. வந்து அழகாக ரிலாக்ஸேஷனாக உட்காரத்துக்கு காற்று வாங்குறது சூப்பரான ஒரு இடம். ஆரோவில் வந்து கொண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுது. பார்த்தீங்களா, ஆரோவிலுக்குள்ள சூப்பராக இருக்கு. இது பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு போட்டிருக்கு செடிங்க. இது இந்த செடி தள்ளி தெரியல பேர் வச்சு பார்த்தேன். ஆரோவில் வந்துட்டும் அந்த உருண்டையான தங்க கோல்டு பார்க்கலாமா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கோல்டு. தியான மண்டபம், தியான மண்டபத்தில் நம்ம தியானம் பண்ணணும். இப்போ பாருங்க, காணிக்கை உங்களால் முடிஞ்சது எதெல்லாம் செய்யலாம். இதை வந்து நம்ம பொறுத்து. இங்க பாருங்க, தாமரை குளம் வந்து அழகா செடி வச்சிருக்காங்க. தாமரை அழகா தான் இருக்கு. இங்கேருந்து பாருங்க, சூப்பராக கோல்டன் பால் தெரிகிறது. ஆனால் இது உள்ள நிறைய வாட்டி வந்திருக்கோம், ஆனால் நான் உள்ளே போனதில்லை. அது காலைல தியானம் பண்ணுறவங்க தான் போவாங்களாம். ஃபுல்லாக இது எடுத்து ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய இடம்ல. நம்ம இதுக்குள்ளே போகணும்னா இது ஆன்லைன் புக்கிங் தான். ஒன்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் புக்கிங் கிடையாது. ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் உள்ள அவங்களே வந்து வண்டி வச்சு கூட்டி போய் உள்ளே ஃபுல்லாக சுற்றி காட்டி என்னென்ன விஷயம்னு எல்லாமே விளக்கமாக சொல்லிடுவாங்க. சொல்லி எல்லாத்தையும் காட்டி அவங்களே கூட்டி வந்து விட்டுருவாங்க. அதுக்கு புக் பண்ணணும். ஆன்லைன் புக்கிங் ஒன்று தான். புக் பண்ணிங்கன்னா வந்து தியானம் பண்ணுறது எல்லாமே செய்யலாம். சூப்பராக இருக்கும். வந்தால் புக் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். இப்போதைக்கு எங்களால் உள்ளே போக முடியல. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம் புக் பண்ணாமல். நீங்கள் இந்த மாதிரி உள்ளே போய் பார்க்கணும், தியானம் பண்ண எல்லாம் செய்யணும்னா ஆன்லைன் புக்கிங். அவங்களே வண்டி வச்சு கூட்டி போய் காலாங்கத்தை கூட்டி போய் தியானம் பண்ணுறது, இந்த இடத்த சுற்றி பார்க்குறது எல்லாத்தையும் வந்து விளக்கமாக சொல்லுவாங்க. வந்தீங்கன்னா ஒன் டைம் புக் பண்ணிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நல்லா ரெடி பண்ணி தான் இருக்காங்க. நம்ம வந்துலேருந்து தூரம் தான் பார்க்குறோம், தவிர உள்ளே போக முடியல. புக் பண்ணி மிஸ் வந்துருக்கோம் இல்லை. அது டைமிங்க்கு சொல்லுவாங்க. டைமிங் கூட கரெக்டாக வரணும். ஆமாம், சாப்பாடு அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்கண்ணா.
அதுவும் நேச்சுரல் சாப்பாடு தான் தருவாங்க, சூப்பராக இருக்கும். விவசாயம் இங்கேயே பண்ணி இங்கேயே தரும். வந்து நம்மளால முடிஞ்சா இங்கே வந்து அது சமைக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணலாமா, வந்து சமைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், காய்கறி கட் பண்ணி தரலாமா, எல்லாமே அந்த பாத்திரம் கழுவுறது எல்லா வேலை செய்யலாமா. அந்த மாதிரி நிறைய வெள்ளைக்காரங்க வந்து செய்வாங்க. நம்மளும் அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணி ஆரோவில சுற்றி பார்த்தோம். அந்த தியான மண்டபம் எல்லாமே போய் பார்த்தோம். பஸ்ஸில் போய் பார்த்தோம். சூப்பராக என்ஜாய் பண்ணேன் நான். என்னை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் ரா அண்ட் ரியல் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். வாணி ஃபயர் தமிழ் ஆதரவு கொடுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.